யாரெல்லாம் கண்ணனை திட்டின்டே இருக்காளோ அவள்லாம் காய்வார். யார் அவர்கள்னா மாமுனிகள் காட்டுறார். சிசுபாலன், துரியோதனன், கம்சன், ஜராசந்தன் உள்ளிட்டோர். உன்னை எப்போதும் காய்ந்து கொண்டே திட்டின்டே இருக்காளே, என்றும் எப்போதும் நீ என்ன பண்றன்னா அந்த காய்வாருக்கு உன்னை திட்டவாளுக்கு உகப்பனவே செய்து, உகப்பனா விருப்பமான செயல்கள், உகப்பனவே செய்து எப்போதுமே நீ அவளை டிசப்பாயிண்டே பண்றது இல்லை. அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ற. அவளுக்கு என்ன பிடிக்கும்னா, இதுக்கு மணவாள மாமுனிகள் அழகாவே வியாக்கியானம் பண்றார். சிசுபாலன் கண்ணனை திட்டணும்னா அவன் திட்டுறதுக்குன்னு ஏதாவது கண்டென்ட் வேணுமோ இல்லையோ, கிருஷ்ணன் என்ன பண்றானா, உனக்கு கண்டென்ட் தானே வேணும், பாரு தகப்பனார்களை எல்லாம் மாடு பின்னாடி அனுப்பின, தாய்மார்களை எல்லாம் மூர்விக்கு அனுப்பின, பெண்கள் எல்லாம் கடத்தின்னு வந்து அவளோட விளையாடின, உனக்கு திட்ட கண்டென்ட் கிடைச்சுடுத்தா நன்னா திட்டிக்கோ இப்படின்னு. ஏன்பா அடியார்களுக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணுவேன்னு பார்த்தா நீ உன்னை திட்டவாளுக்கெல்லாம் கண்டென்ட்டா கொடுத்துட்டு இருக்க. இந்த ஓப்பனை செய்துன்னா கண்டென்ட் கொடுக்கறான்னு அர்த்தமா. காய்வார்க்கு என்றும் உன்னை யாரெல்லாம் திட்டணும்னு நினைக்கிறாளோ, என்றும்னா எல்லா காலத்திலும் நீ எப்போதுமே அவளை டிசப்பாயிண்டே பண்றது இல்லை, ஏமாத்துறதே இல்லை. உன்னை திட்டத்துக்கு தேவையான விஷயங்களையும் விஷமங்களையும் உகப்பனவே செய்து அப்படியே வரிசையா செய்து 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 அவளெல்லாம் நன்றாக திருப்திப்படுத்துகிறாய். ஆனா கடைசியில எப்படி எடுத்து தெரியுமா, கண்டார். இந்த காட்சியை யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறியா? ஊரார் அப்பப்போ பார்த்துட்டா. கண்டார், கண்டவர்கள் எல்லாம் பார்த்தவர்கள் எல்லாம் எங்கிட்ட வந்து புகார் சொல்றாப்பா. மனம் நொந்து போய் புகார் சொல்லும்படி. இந்த கழறுதல் அப்படின்னா நொந்து போய் புலம்புறதுன்னு அர்த்தம். அப்படி நொந்து என்கிட்ட வந்து புலம்புறா. என்னது இது, நம்ம ஆயர் குலத்துல பிறந்த பிள்ளை, நம்ம ஊர் தலைவரோட பிள்ளை, ஊருக்கே இளவரசன், இப்படி எல்லாம் பண்ணலாமா என்று கண்டாள். கண்டார் கழற அவ வந்து நொந்து போய் புலம்பும்படி திரியும், இப்படியே திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆயா, ஆயர் குலத்தில் தோன்றிய இடைப்பிள்ளையே. ஏண்டா நம்ம குலத்துல எல்லாரும் எவ்வளவு தூரம் அடக்க ஒடுக்கமா, அவாவா மாடு மேய்க்கிறோம்னா அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம், பால் தயிர் விற்கிறோம்னா அதை பார்த்துட்டு இருந்தோம். ஏண்டா இந்த மாதிரி விஷமம் பண்ற? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆயா ஆயன் என்று நீ வந்ததெல்லாம் வெறும் வேஷம்னு புரியுது. நீ ஆயன் கிடையாது, மாயன். அதனாலதான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்க. அதனால உன்னை அறிந்து கொண்டேன், நீ யாருன்னு புரிஞ்சு போச்சு. நீ ஆயன் கிடையாது, மாயன். உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. நீ ஆயனா இருந்தா கொடுத்துருவேன், மாயனுக்கு நான் எப்படா கொடுக்க முடியும்? இந்த தாயின் மனசை நீ புரிஞ்சுக்கோ என்கிறாள் பெரியாழ்வார் யசோதை.